ரீசெண்டாக பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் வந்த பேக்மேன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, பேக்மேன்ன்ற பேய் சின்ன பசங்களை மட்டும் டார்கெட் பண்ணி தூக்கக்கூடிய பேய். இது மட்டும் ஒருத்தரை டார்கெட் பண்ணிச்சுன்னா அது கையில் வச்சிருக்கிற பேக்கில் நாலாம் அடிச்சு அந்த பேக்கில் போட்டு தூக்கின்னு போயிடும். இப்போ அந்த பேயோட அடுத்த டார்கெட்டும் ஹீரோட பையன் தான். ஹீரோக்கும் அவர் பண்ணுற பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸான நிலமையில போகுது. வீட்டுக்கு வந்து அவரோட பையனை அடிக்கடி பேக்மேனும் பயன்படுத்துறான். இதுலேருந்து ஹீரோ அவரோட பையனை பேக்மேன் கிட்ட இருந்து காப்பாத்தினாரா இல்லைன்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தோட ஸ்டார்டிங் 10 நிமிஷம் கொஞ்சம் த்ரில்லிங்காக போகும். அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும். கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா முடிச்சிருப்பாங்க. படம் பார்க்குற நம்மளுக்கும் எப்பா பேக்மேன் கொஞ்சம் பயத்தை காட்டுப்பான்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் இருக்கு. ஹீரோ அவரோட குழந்தைய பக்கத்து ரூம்ல வச்சு மானிட்டர் பண்ணுவாரு. பேய் தான் அந்த குழந்தைய டார்கெட் பண்ணதுன்னு ஹீரோக்கும் தெரியும். இதனால் சத்தம் கேட்டா அந்த ரூமை போய் பார்க்கறது, இந்த சீன் ரிப்பீட்டடா பார்த்துட்டே இருந்த ஃபீல் தான் எனக்கு இருந்தது. அதுக்கு அந்த குழந்தைய மானிட்டர் பண்ணாம இவங்க கூடவே படுக்க வச்சிருக்கலாம். பேய் படத்திலேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா எனக்கு இந்த படம் ஆவரேஜான மூவி பார்த்த ஃபீல் தான் இருந்தது. படத்துல அடல் கண்டென்ட் இல்ல. படத்தோட டியூரேஷனும் 1.5 மணி நேரம் தான். ஓகே கைஸ்,